நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் கேது பகவானோட பெயர்ச்சி இருக்குது. ராகு பகவான் கேது பகவான் பலன் எப்படி தரதுன்னா, ராகு பகவான் சனி போலவும் கேது பகவான் செவ்வாய் போலவும் பலன் தரக்கூடியவர்கள். இவங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அதனால் தான் இருக்கிற இடத்த வச்சும் தன்னோட சேர்ந்த கோள்களை வச்சும் தான் பார்க்குற கோள்களை வச்சும் தான் பலன் தர்றது. அதுபடி பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு கன்னியா ராசிக்கு 6ஆம் இடத்துல கும்ப ராசிக்கு ராகு பகவான் வரார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசிக்கு கேது பகவான் வரார். இந்த 6ஆம் இடத்துல வர ராகு பகவானால் உங்களுக்கு மேன்மை அதாவது அதிர்ஷ்டவசமான பலன்கள் நிறைய. கடன் அடையும், உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டாகும், சொத்து சுக சேர்க்கைகள் உண்டாகும். அதாவது உபஜய ஸ்தானத்தில் வரும்போது இந்த பாவக்கோள்கள் நல்லபடியான மேன்மையான பலன்களை தருது. இந்த 6ஆம் இடம் உபஜயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இந்த ராகு வர்றது மிக்க மேன்மையான பலன்கள். நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் உங்கள் முன்னேற்றம் இருக்கும். இந்த ராகு பகவானை குரு பகவான் பார்வையும் வருது. இந்த மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானுக்கு பார்வையும் இருக்கிறதுனால இந்த அளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்க கேது பகவானோட உங்களுக்கு தூக்கம் சற்று குறைபாடு ஏற்படும். அதாவது அந்தளவுக்கு உங்கள் உழைப்பு இருக்கும், உங்கள் முயற்சி இருக்கும், உங்கள் வெற்றி பாதை அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும். வெற்றியை நோக்கி உங்களோட மனமும் பாதையும் போகும். உங்கள் தொழில் மேன்மையடையும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியினால் மிக்க சிறப்பு இந்த கன்னி ராசிக்கு. நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.